பிகினர்ஸ் பட்ஜெட் பியூட்டி சீரீஸில் நம்ம எபிசோட் 3ல இருக்கோம். இந்த வீடியோவில் 5000 ருபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதை மட்டுமே வச்சு நீங்கள் உங்களுடைய மேக்கப் கிட் உருவாக்கிடலாம். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்க போது. எபிசோட் 1 and 2ல் ஆல்ரெடி நான் வந்து 1000 ருபீஸ் கீழேயும் 2500 ருபீஸ் கீழேயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் பட்ஜெட் பிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள், இன்னும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் தவிர இது எதுவுமே ரிப்பீட்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட தாராளமாக வச்சுக்கலாம். லைக் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனும் இதுவும் அந்த மாதிரி. வில் டாக் மோர் அபவுட் த ப்ராடக்ட்ஸ். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ஸோட இந்த கிரிப்பிங் ப்ரைமர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் ஆளுங்க கொஞ்சோண்டு டக் ஆகிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இட் வில் ஒர்க். அவங்களுக்கும் அது வந்து ஒர்க் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்பிங் ப்ரைமர்ஸில் இன் ஜென்ரல் நீங்கள் என்ன மாதிரியான பேஸ் ப்ராடக்ட்டும் வந்து இதுக்கு மேலே போடலாம். அதாவது ஒரு க்ரீம் பேஸ் கன்சீலர் போடலாம், லிக்விட் ஃபவுண்டேஷன் போடலாம், பிபி க்ரீம்ஸ் போடலாம். எல்லாமே வந்து இதுக்கு செட் ஆகிடும். அண்ட் அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து கிரிப்பிங் ப்ரைமர் உங்களுக்கு கொடுக்க போது. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் குவாலிட்டி கிரிப்பிங் ப்ரைமராக இருக்குது இந்த மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர். தென் ஐ ஹேவ் திஸ் இன்சைட் கன்சீலர் வந்து ஆல்ரெடி என்னுடைய வேற ஒரு எபிசோடில் வந்து 1 or 2 ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி எதில் அப்படின்ட்டு. பட் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன். பட் மறுபடியும் நான் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட் பிக். ஓகே, போதுமான அளவு கவரேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அவங்களுக்கு போதுமான வேலைகள் இது வந்து பண்ணிட போகுது. மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் க்ரீன் அண்ட் லாவெண்டர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு வேரியன்ட் இருக்குது. லைக் அதில் வந்து வெறும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான லைட்டர் டு டீப்பர் ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு வேரியன்ட் இருக்குது. அது கூட நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் இது உங்களுக்கு சொல்லுன்னா, இதில் உங்களுக்கு ஆரஞ்சு கன்சீலர் இருக்குது. இது உங்களுக்கு பிக்மெண்டேஷனை மறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அண்ட் மெஜாரிட்டி ஆளுங்க அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸோடு இருக்கும்போது நம்ம பேஸ் ப்ராடக்ட்னு ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கிரே ஆகும். அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இந்த ஆரஞ்சு கன்சீலர் தான். அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். லைக் 130 to 40 ருபீஸ்க்குள்ளே ஒரு கன்சீலர் பேலட்டாக வந்து கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதுக்காக தனி ப்ராடக்டாக நீங்கள் 500 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது பட்ஜெட்குள்ளே வந்து வராது. அதனால் ஐம் கிவிங் யூ திஸ் கன்சீலர் பேலட் ஆஸ் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் கன்சீலரே. அடுத்து இந்த எபிசோடில் வி ஆர் அப்கிரேடிங் அவர் செல்ஸ் டு ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த மேபிளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதனுடைய லாஞ்சிவிட்டி, ஐ அப்சல்யூட்லி லவ் த ஃபார்முலேஷன். அண்ட் இது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது என்னோடய ஸ்கின்ல அப்படின்றது. ஆக்சிடைஸ் ஆகும், ரொம்ப மோசமாகாது. ஃபிட்மி ரேஞ்ச் மாதிரி ஆகாது, பட் ஆகுது. அண்ட் ஷேட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. பட் அகேன் டீப்பர் ஸ்கின்னுக்கு ரொம்ப கன்வின்சிங்கான ஷேட்ஸ்லாம் கிடையாது. இங்கே கிடையாது. இவங்க ரேஞ்சில் இருக்குது, அது அப்ராடில் இருக்குது, பட் இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாருமே ஃபாரினர்ஸ் தானே இருக்கும், நல்லா வெள்ளையர்னு. அதனால் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எப்போ அது மாறும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணுற இந்த லாஸ்ட் டார்க் ஷேட் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச் 340, இதுவே எனக்கு வந்து ஒரு ஷேட் வந்து லைட்டராக தான் இருக்கும். பட் யூ ஹாவ் டு நோ ஹவ் டு அப்ளை யுவர் ஃபவுண்டேஷன். என்னுடைய ஷார்ட்ஸ் செக்ஷன் பாருங்கள். அதில் நான் ஏகப்பட்ட வீடியோஸ் மேக்கப் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஹவ் டு அப்ளை ஃபவுண்டேஷன் லிட்ரலாக அப்ளை செய்வது எப்படி அப்படின்றது. இட்ஸ் அ வெரி சின்ன ட்ரிக் தான். ஆனால் அது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபவுண்டேஷனையுமே ஒர்க் பண்ண வச்சலாம். ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ மை ஷார்ட் செக்ஷனும் எல்லா வீடியோஸும் ஒரு உருட்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆக்சுவலாக ஒரு கன்சீலர் நான் வந்து ஸ்டெப் வைஸ் போகணுன்னா சொல்லுவேன். ஆனால் கன்சீலர் ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னாலே ஒரு நல்ல குவாலிட்டி கன்சீலர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 500 to 700 ருபீஸ் ஆகிடுது. அண்ட் நான் பார்த்த வேறு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கன்சீலர் ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்குள்ளே வரல. அதனால் நான் ஒரு ஹானரபிள் மென்ஷன் வந்து கொடுக்குறேன். மார்ஸோட கன்சீலர்ஸ் நல்லாயிருக்கும். லைக் அரௌண்ட் 280 ருபீஸ் 300க்குள்ளே இருக்கும். பட் எனக்கு நான் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சீலர் ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கும்போது, பிக்மெண்டட் ஸ்கின்ல அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, யூ அட்லீஸ்ட் ஹாவ் டு ஹாவ் 3 ஷேட்ஸ். ஒரு கலர் கரெக்டிங் கன்சீலர், அதுதான் நம்ம அந்த இன்சைட் பேலட்டில் பார்த்தோம், ஆரஞ்சு கலர். அது இல்லாமல் நீங்கள் 2 ஷேட் வச்சுக்க போகிறீங்க. உங்கள் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுற ஒரு ஷேட் அண்ட் உங்கள் ஸ்கின் டோன் விட ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பட்ஜெட் வந்து கண்ணாப்பின்னான்னு ஆகிடும். அப்படின்றதுனால நான் கன்சீலரே ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து காம்பேக்ட் போய்க்கலாம். காம்பேக்ட்டுக்கு நான் மேவ்லினோட இந்த காம்பேக்ட் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் வேரியன்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு அந்தளவு மோசமாக ஆக்சிடைஸ் ஆகாது. ஷேட் நல்ல ஷேடாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட் எனக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். ஸோ நீங்கள் வந்து என்னை விட டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னாலுமே
இந்த ஷேடை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் காம்பேக்ட் பவுடரும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆக்சுவல் ட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் எப்படி அப்ளை பண்ணணும், ஜென்ரலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது அதுக்குமே நான் ஷார்ட்ஸில் வீடியோ வச்சுருக்கேன். அகைன் மேக் ஷூர் டு ஃபாலோ மை ஷார்ட்ஸ் வீடியோஸும் கூட. இந்த வீடியோவில் ஐ எம் அப்கிரேடிங் யூ டு அனதர் ப்ராடக்ட். இது வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் கே பியூட்டியோட லூஸ் பவுடர். ஸோ கே பியூட்டியோட லூஸ் பவுடரில் வந்து கேரமல் அப்படின்ட்டு ஒரு ஷேட் இருந்தது. அந்த ஷேடை படுபாவி பசங்க தூக்கிட்டாங்க. ஏன் அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் லாஸ்ட் இயர் நடந்த சேலில் வந்துட்டு அதை நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சதுனால ஒரு டப் என்கிட்ட இருக்குது. அந்த ஷேடில் வந்து லைட்டாக ஆரஞ்ச் டோன் இருக்கும் அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். அதை நான் என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாலாம் மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பக்காவாக இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஷேட் வந்து எக்ஸாக்டாக என்னுடைய ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணும். த கேரமல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அது மறுபடியும் வரணும்னு வேண்டிக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு கே பியூட்டியில் வந்துட்டு லாட்டேன்னு ஒரு ஷேட் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் வந்து தூக்குவாங்க அப்படின்ட்டு. அப்படியே தூக்கினாலும் வி டூ ஹாவ் அதர் லைட்டர் ஷேட்ஸ். அது வந்து நான் என்னுடைய கன்சீலரை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ த ரிசல்ட் அண்ட் த எஃபெக்ட், இந்த டியூரபிலிட்டி, லாஞ்சிவிட்டி, இதெல்லாம் அந்த பவுடர் கொடுக்கறது இட்ஸ் அமேசிங். ட்ரை பண்ணவே பண்ணாது, கேக்கியாக காமிக்காது, ஸ்மூத்தான அண்டர் ஐ ஏரியா வந்து கொடுக்கும், க்ரீஸ் ஆகாது. நான் அண்டர் ஐ செட்டிங்க்கு மட்டும்தான் அந்த பவுடர் ஆனால் யூஸ் பண்ணுவேன். பேக் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் செட் மட்டும் தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ மிக்ஸ் த லூஸ் பவுடர் வித் காம்பேக்ட். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நான் இங்கே சொல்கிறதுலாம். அதுக்கு தான் நான் என்னுடைய லாங் ஃபார்ம் வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ண சொல்லுவேன். என் சேனலில் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் 1500 வீடியோ வந்துட்டு மேக்கப் பற்றி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி கேரமல் யூஸ் பண்ண டைம்லலாம் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது வாங்குங்க அப்படின்ட்டு. சம்மர் டைமில் தான் இதை நான் எடுப்பேன். ஏன்னா வின்டர் டைமில் என்னோடய ஸ்கின் டோன் ஒரு ஷேட் லைட்டராக போயிடும். அந்த டைமில் எனக்கு அந்த பவுடர் தேவைப்படாது. பட் இப்போது அதுதான் எனக்கு கை கொடுக்கும். லைட் வெயிட்டாக என்னுடைய பேஸை வந்து காப்பாற்றுறது அந்த ஒரு பவுடர் தான். ஐம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் அ நைஸ் ஆல்டர்னேட்டிவ் அந்த கேரமலுக்கு. இஃப் யூ ஹேவ் எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ளீஸ் டு லெட் மீ நோ. மார்ஸோட இந்த மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃபைண்ட், ஓகேவா? ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 9 ஐ ஷேடோ கலர்ஸ் இருக்குது. அப்புறம் 4 தனியாக வந்துட்டு பேண்ட்ஸில் உங்களுக்கு ப்ளஷ் கலர், ப்ரான்சர் கலர், ஹைலைட்டர் கலர் அண்ட் காம்பேக்ட் கலர்னு இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு நிறைய வேலையை வந்து முடிக்க போகுது. நீங்கள் வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், தனித்தனியாக ப்ரான்சர் ஹைலைட்டர்லாம் வாங்க வேணாம் அப்படின்னா இந்த பேலட் போகுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ்ஷே நீங்கள் ஐ ஷேடோவாக போடலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ் வந்து போட்டால் பிடிக்கல அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு பேக்கெட் ஃபார் ப்ராடக்ட் ஃபார் அண்டர் ₹500. மார்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் பயங்கரமான வாவ் மாதிரியான ப்ராடக்ட் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் தீஸ் ஆர் வெரி குட் பிக்ஸ். நீங்கள் வந்து முக்கியமாக பிகினராக இருக்கீங்கன்னா இது வச்சு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேலட் இஸ் அ மஸ்ட் ஹேவ். If you're looking for something like all-in-one product மாதிரி அப்படின்னா it's a must have. We are in this era of tinted cheeks, நல்லா rosy, glossy, tinted lip and cheek tints era இல்லை. ஸோ அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக இது வச்சுருக்கேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் Blue Heaven. இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டின்ஸ் இப்போ மார்க்கெட் இருக்குது எப்படின்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். லைக் லிட்ரலாக லுக் அட் மை ஃபிங்கர்ஸ். இது வந்து நான் என்னோட கண்ணத்துக்கும் என்னோட ஐலிட்ஸ் அண்ட் லிப்ஸுக்குமே வந்து இது போட்டதுக்கே இது இவ்வளோ சாயமாக இருக்குது எடுத்து போட்டதுலே. ப்ளஸ் கண்ணத்துலேயும் அண்ட் கண்ணுலேயுமே வந்துட்டு இது நல்லா சாயமாக தான் இருக்குது. ரிசல்ட்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பிகினராக இருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் இருக்கணும். நம்ம பண்ணு போட்டு நிறைய ஆயிடுச்சு அழைக்க முடியலன்னா கஷ்டமாயிடும். அந்த மாதிரியான ப்ராடக்ட் இல்லாமல் ஈஸியாக ஒர்க்கபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ளூ ஹெவனோட லிப் அண்ட் சீக் க்ரீம் டிண்ட். இது வந்து நீங்கள் லிப் ஸ்டிக் ஆர் லிப் டிண்டாகவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் வேரியன்ஸில் வருது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ஸோட ஐப்ரோ பென்சில். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பென்சில். கம்ஸ் இன் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எதை சொல்கிறேன்னா இது பின்னாடி உங்களுக்கு ஸ்பூலி மாதிரியும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஐப்ரோஸை வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு உங்களோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மச் பண்ணி ஸ்மோக்டு ஐஷேடோவாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் லுக்கு. காஜலாக அப்ளை பண்ணிக்கலாம். லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் போய் ஏன் காஜலில் வந்துட்டு வாயில் போடுறீங்க, லிப் லைனர் எடுத்து கண்ணில் போடுறீங்க அப்படின்ட்டு. லிப் லைனர் எடுத்து நான் எப்பயும் கண்ணில் போட மாட்டேன். அதாவது கண்ணில் போடுறது வந்துட்டு நான் காஜல்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு, இது கண்ணில் போடுற ப்ராடக்ட் அப்படின்னா மட்டும்தான் அதை கண்ணில் நான் போடுவேன், மெயினாக வாட்டர் லைனில். பட் காஜலை தூக்கி நான் என்னோட லிப்பில் போடுவேன். ஏன்னா அது வந்து டேரெக்டாக என்னுடைய இன்டர்னல்ஸ் கூட வந்துட்டு காண்டாக்டில் போக போகிறது கிடையாது. அதாவது நான் சாப்பிடும்போதெல்லாம் வாயுவில் தான் சாப்பிடுவேன், லிப்ஸோடு சாப்பிட மாட்டேன். அதனால் வெளியில் லைன் பண்ணிக்கிறதுக்கு காஜல் ஐ டோன்ட் மைண்ட், ஆர் ஈவன் ஐப்ரோஸ் ஐ டோன்ட் மைண்ட். பட் ஒரு லிப் பென்சிலையோ ஐப்ரோ பென்சிலையோ எடுத்து என்னுடைய வாட்டர் லைனில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கண் வாட்டர் லைன் அது வந்து அந்த
தண்ணியோட வந்துட்டு எப்போயுமே காண்டாக்ட்லேயே இருக்கும் அப்படின்றதுனால ஐ மேக் ஷூர் ஐ யூஸ் த ரைட் ப்ராடக்ட். கண்ணுக்கு காஜலுக்குன்னு இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் என்னுடைய வாட்டர் லைனாக நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வைஸாக டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எதை எங்கே போடுறோம் அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக மல்டிபர்பஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்லாம் தூக்கி லிப்பில் போடலாம். as long as it doesn't go inside your mouth, you are fine. Make sure you use it safe and you maintain it safe, ஓகேவா? அடுத்தது ஐலைனர். ஐலைனர் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நான் எப்பயுமே வந்து லாக்மே ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுற ஒரு ஆள். பட் திஸ் ஒன் இது நான் டிஸ்கவர் பண்ண டைமில் இருந்து வந்து நான் எப்பயுமே என்னுடைய வேனிட்டியில் வந்து வச்சுருக்க ஒன்று. இது எலைட்டனோட லிக்விட் ஐலைனர் இன் ஷேட் பிளாக். இது வந்து லிட்ரலாக 100 ரூபா. ஓகே, ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். லாக்மே இது மாதிரியே தான் இருக்கும். இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்ட் கொடுக்காது, ஆனால் ஒரு 90% பிளாக் பிக்மெண்ட் கொடுக்கும். நான் ரொம்ப திக்காக வைக்கிற ஆள் கிடையாது, அதனால நான் ரொம்ப இன்டென்ஸ் பிளாக்காகவும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். தின் லைன் தான் பண்ணுவேன், அதுக்கே எனக்கு நல்ல ஒரு பிளாக் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஐலைனர் இது. எனக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இந்த வீடியோவில் ஐம் ஆல்சோ இன்ட்ரடியூசிங் யூ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காராஸ், மேபிளினோட பபிள் மஸ்காராஸ். மேபிளின் மஸ்காராஸ் நீங்கள் எது வேணால் வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட் 5000 வச்சுருக்கோன்றதுனால ஒரு 500-600க்குள்ளே நீங்கள் வந்துட்டு மஸ்காராஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மஸ்காராஸ்னு வரும்போது நீங்கள் மேபிளின் வாங்குறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். எதுவுமே ஃபஸ்ட்டு அந்த 1 வீக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது நல்லா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் டேக்கி ஆகி கொஞ்சம் கிரிப்பி ஆகி ஒழுங்காக உட்காரும். ஒரு சில பேர் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா வாண்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது. பட் ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் எனக்கு நிறைய ப்ராடக்ட் என்னுடைய லேஷஸில் போடுறது எனக்கு பிடிக்கும். அப்படியே நான் வாண்டில் இருக்கிற ஒரு 70% மட்டும்தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவேன். செம்ம எஃபெக்ட் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், இன்டென்ஸாக வால்யூமினஸாக லென்தன் பண்ணுற மாதிரியான லேஷஸ் ஐ கெட் வித் திஸ் மஸ்காரா. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். இன்னொரு ஒரு 69 rupees மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனாக. இது மார்ஸோட லிப் லைனர்லேயும் இருக்குது. பட் ஸ்விஸ் பியூட்டி இதில் இந்த டார்க் சாக்லேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஷேட் வந்துட்டு என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். ஏன்னா பெஸ்ட் ப்ரௌன் இன் பட்ஜெட் ஃபார் ப்ரௌன் ஸ்கின். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் லிப் லைனரில் ப்ரௌனுன்னு இருக்கும், டார்க் ப்ரௌன் இருக்கும். அங்கே ஷேடு வெப்சைட்டில் பார்த்தா நல்லா டார்க்காக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி எடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டெரக்கோட்டா ரெட்டில் இருக்கும், ஒரு மாதிரி அது ப்ரௌன் மாதிரியே இருக்காது. நிறைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ஐ எண்டட் அப் யூஸிங் காஜல்ஸ் அண்ட் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில்ஸ் என்னுடைய லிப்பில் ஏதோ வேலை முடியுது அப்படின்ட்டு. பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக இந்த ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌன்ஸ் இந்த மார்க்கெட். லிப் லைனர்னு சொல்லி டார்க் சாக்லேட், டார்க் ப்ரௌன்னு சொல்லி ப்ராப்பரான டார்க் ப்ரௌனாக இருக்க ஒரு நல்ல ப்ரௌன் பென்சில் இது. ப்ரௌன் ஸ்கின் ஆளுங்க கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். இன் ஜென்ரல் லிப் லைனிங் நீங்கள் டார்க்காக பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு செக் அவுட் மார்ஸோட லிப்ஸ்டிக்ஸ். மார்ஸில் எது வேணால் நீங்கள் வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கலாம். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸா, லிப் டின்ஸா, இல்லைனா லிப் கிளாஸஸ், இல்லை புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த புல்லட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஷேட் ரேஞ்ச் செம்மையாக இருக்கும், ஃபார்முலேஷன் நல்லாயிருக்கும், நல்ல மேட் ஃபினிஷ் தான் ஆனால் இது கொடுக்க போகுது. பிக்மெண்ட் சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், லிப்ஸை ட்ரை பண்ணாமல் இருக்கும். அண்ட் பை த வே நான் இன்றைக்கி போட்டிருக்க இந்த லிப் காம்போவுமே இட்ஸ் ஃப்ரம் மார்ஸ் தான். மார்ஸோட ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் காம்போ, அதிலிருந்து நான் 2 ப்ரௌன்ஸ் போட்டிருக்கேன். மார்ஸில் வந்துட்டு தே மேக் த பெஸ்ட் ப்ரௌன்ஸ். வென் தே சே ப்ரௌன் இட்ஸ் ப்ரௌன், ஓகேவா? ஸோ நியூட் லிப்ஸ்டிக் விரும்பிகள் ப்ரௌன் நீங்கள் நல்ல ப்ரௌன் பார்க்குறீங்க அப்படின்னா மார்ஸோட ப்ரௌன்ஸ் நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஐ ஆல்சோ ஹாவ் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் நிறைய. நீங்கள் வந்து மேட் மை மோனா லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான பிக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபார் திஸ் வீடியோ ஐ ஹாவ் திஸ் ஒன் ஃப்ரம் மார்ஸ். ஐ எம் ஆல்சோ அப்கிரேடிங் யூ டு த மோஸ்ட் அமேசிங் ப்ராடக்ட். உங்கள் மேக்கப்பை வந்து அழகாக பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்கிற ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது மேக்கப் நடுவில் நீங்கள் போடுற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. செட்டிங் ஸ்ப்ரே போடலாம், ஓகேவா? ஆனால் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிருக்கிறது மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு போடுற ஒரு ப்ராடக்ட். திஸ் ஒன் ஃப்ரம் லாரியல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இன்டாக்டாக இருக்க போது உங்களுடைய மேக்கப். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டியூவி ஃபினிஷ் கொடுக்கும், ஹைட்ரேட்டட் க்ளோவி ஃபினிஷ் கொடுக்கும். ஃபீல் ஆகுறது என்னமோ கொஞ்சம் டைட்டாக டக் ஆகுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் உங்கள் ஸ்கின். அதுவும் முக்கியமாக நீங்கள் போட்ட உடனே கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்க மாதிரி இருக்கும். பட் யோர் மேக்கப் ஜஸ்ட் ஸ்டேஸ் தேர். அப்படியே இருக்கும் உங்கள் மேக்கப். உங்கள் முகத்தில் பல மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப மணி நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபைன் லைன்ஸில் ஃபார்ம் ஆகும், அது கம்ப்ளீட்லி நேச்சுரல். பட் அதர் தேன் தட் எதுவுமே எங்கேயுமே நகராது. ஒரு ட்ரஸ்ட் வர்தி ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் when it comes to fixing sprays.
லாரியலோட இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட், நம்ம வந்து டூல்ஸ்குள்ளேயும் போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னா இந்த ஒரு 4-in-1 ப்ரஷ் கிட் ஃப்ரம் மார்ஸ். அகெயின் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால நான் இது உங்களுக்கு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் சூப்பர் ஜெம்ஸ்லாம் இருக்குது. நான் என்னோடய அடுத்தடுத்த சீரீஸில் உங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அடுத்தெல்லாம் என்ன அப்படின்றது. பட் ஃபார் நவ் வி ஹாவ் திஸ் 4-in-1 ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரஷ் கிட் ஃப்ரம் மார்ஸ். லைக் லிட்ரலாக ஒரு ப்ரஷ் மாதிரியே தான் இருக்க போகுது, 2 சைடு. அண்ட் அந்த ப்ரஷ்குள்ளே நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 2 டூவல் எண்டட் ப்ரஷ் ஒன்று இருக்க போகுது. ஐ ஷேடோ ப்ரஷ், ஃபவுண்டேஷன், பவுடர், அதுக்கப்புறம் ஐ ஷேடோ பிளெண்டிங். இந்த மாதிரி 4 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான 4 டிஃப்ரெண்ட் பிரிசில்ஸ் ஹெட்டோட உங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் கிடைக்குது. ஒரு நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரஷ் கிட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரஷ் கிட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் அதோட இன்றைக்கி வீடியோக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் முடியுது. இது வந்து நான் உங்களுக்கு 5000க்குள்ளே க்யூரேட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ இருக்க ஆஃபர்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இன்னுமே கம்மியாக லைக் 3500 வரும், ஒரு 4900க்கும் வரும், டிபெண்டிங் ஆன் தி ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ். இது வந்து கொஞ்சம் அப்படி எப்படிமா தான் வரும். நீங்கள் கேட்கலாம் பாக்ஸ் ரேட்டை பார்த்து போட்டிருக்கலாமேன்ட்டு. பாக்ஸ் ரேட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாக்ஸ் ரேட் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. 10% ஏதாவது ஆஃபர் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு செக் அவுட் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் மட்டும். வேறு வழியே இல்லைனாலும் ஆன்லைனில் வாங்க முடியாதுன்னா மட்டும் நேரில் போய் வாங்குங்க. பட் நேரில் போய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ரேட் நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒன்று தான். பட் கொஞ்சம் தோராயமாக அப்படி இப்படி மேலே கீழே வரும். அதை மட்டும் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இது 5000க்குள்ளே இப்போ நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட நான் வந்து வச்சுருக்கேன். லைக் 4900 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்ஸோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் எல்லாமே. இதுலேருந்து கொஞ்சம் 50 ரூபா மட்டும் தான் மேலே கீழேன்னு இறங்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே கூட தாராளமாக வாங்கி உங்களுடைய மேக்கப் கிட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸாக நான் போட்ட எபிசோட் 1 and 2ல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாமும் நீங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இது கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாமா, ஸ்வாப் பண்ணிக்கலாமான்றதெல்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷூர் யூ செக் அவுட் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபார் ஆல் த ப்ராடக்ட் லிங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். வேறு ஏதாவது ஜெம்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். அது வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் சில ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோ கால் தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. I just need you. I don't know what it is you do. I just want you. I just need you. I don't know what